தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கோட அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ப்ராசஸுக்கான அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. 7.5 ரிசர்வேஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. அதே போல் நார்மலாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான அந்த லிங்க்குமே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் வழியாக வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம தெளிவாக எல்லாத்தையுமே பார்க்கலாம். உங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். அதை போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேமெண்ட்டும் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பேமெண்ட்டும் பண்ணுற ப்ராசஸ் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஆன்லைனில் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. ஸோ நமக்கு 18ஆம் தேதி வரைக்கும் ஈவினிங் 5 மணி வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா காட்டும். ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங்கு, ரிசல்ட்டு, இந்த தேதி எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் வில்லிங் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் கவுன்சிலிங்னு கேட்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு காமிக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் 19ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பண்ண தேவையில்லைன்னா இங்கே பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 30,000 ரூபா செக்யூரிட்டி டெபாசிட் ஆகும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் ஆகும் பே பண்ணணும். ஆனால் இந்த எஸ்சி, அதுக்கப்புறம் எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டட் கிறிஸ்டின் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டோ டியூஷன் ஃபீஸோ, அதாவது கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் ரைட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் ரைட்டு, இந்த மாணவர்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து அந்த டியூஷன் ஃபீஸ்லாம் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டு யார் பே பண்ண தேவையில்லை. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டட் கிறிஸ்டின் ஆண்டுக்கு உங்களுடைய வருமானம் வந்து 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பேமெண்ட் ஆப்ஷன் வந்து காமிக்காது. தேவையில்லை, நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ண தேவையில்லை. மற்ற மாணவர்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பண்ண வேண்டியவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இங்கே பே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனு. ஸோ அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய என்எம்சியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீட்டு வந்து ஒரு 200 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதன்படி பார்க்கும்போது நம்மளுடைய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு 50 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 50 சீட்டு சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 சீட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 50 சீட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 200 சீட்டு இன்க்ரீஸ் ஆனனால நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ இதில் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, ஒரே ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைச்சவங்க, அப்புறம் வந்து நமக்கு ஆல் இந்தியா கோட்டாவில் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் கிடைச்சவங்கலாம் இங்கே வந்து இந்த 200 சீட்டுக்கு போட்டி போட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக நமக்கு வந்து இன்னும் சீட் மேட்ரிக்ஸ் கொடுக்கல. ஸோ நமக்கு சீட் மேட்ரிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் நமக்கு வந்து இப்போ லிங்க் ஓப்பன் ஆன மாதிரி இதில் சீட் மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. கொடுத்த பிறகு நம்ம தெளிவாக எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். மாணவர்களே, நமக்கு வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கான அந்த லிங்க் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதே போல் நார்மல் வந்து ஜென்ரல் கோட்டாவுக்கான அந்த கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான வந்து பார்த்திங்கன்னா அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா லிங்க் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து 18ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். 1ஆவது ரவுண்டில் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்லை. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸ் வந்து இந்த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டட் கிறிஸ்டின் இந்த மாணவர்களுக்கு அந்த செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணுறதுலேருந்து டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுலேருந்து விலக்கு வந்து அளிக்கப்படுதுன்னு முன்னாடியே வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. இதே போல் எல்லா மாணவர்களுமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பாருங்கள். ஸோ நம்ம வந்து அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கோட அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்கிற ஒரு தகவலை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச். இதில் வேறு ஏதாவது டவுட், சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல எனக்கு பிரச்சனையாக இருக்குது, பேமெண்ட் வந்து பண்ணுறதுல டவுட்டாக இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.